இது செய்கிறீங்க? என்னம்மா ஐத்தா கதை என்ன செய்ய போறீங்கம்மா? ஆ கதவு போட்டுக்கிறேன். இப்போ எப்படி கதை போட போகிறீங்க? போட்டு பூட்டு போடுற மாதிரி போடுவோம். இந்த கதவையா? இந்த கதவை இதையா? தள்ளி போயிட்டா. என்ன இது நீங்கள் செய்கிறீங்க? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ? இப்போ நேரம் இருக்கா கம்புமா? நேராக தான் இருக்கு. நம்ம எப்படி பிடிச்சிக்குங்க இது இப்படி பிடிச்சிக்குங்க. இத்தனை பாக்கு மரம் வந்துடுச்சு. இதில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா வச்ச கண்டு பாக்கு மரம் பெருசாக வளர்ந்துருச்சு. தோட்டத்துக்கு பக்கத்துலேயே தேயிலை காடு இருக்குது, தேயிலை மரம். எல்லாம் ஆட்கள் வந்து கொழுந்தெடுப்பாங்க. இது வந்து குப்பை கொட்டி 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 இந்த இடத்த குப்பையாகவே ஆக்கிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் தேயிலை கடை தான் முதல்ல இருந்துச்சு. இப்போ வந்து யாரும் பராமரிக்கலை, சரியாக பார்க்கல அப்படின்றதுனால இதெல்லாம் காடாக மாறிடுச்சு. இந்த பக்கத்தால் தான் நாங்கள் வந்து இப்படியே முதல்ல இதெல்லாம் ரோடாக தான் இருந்துச்சு. நடுவில் எல்லாம் நிறைய புல் வந்திருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணால் துப்புரவு பண்ணால் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏம்மா நானா சும்மா இது எங்கள் அக்காவோட பாபா. ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ஃபைனலி எங்கள் அம்மா கேட் செஞ்சிட்டாங்க. தான் சொன்னேன், எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கப்பெண். யார்ட்டையும் இப்போ கெஞ்சிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை கேட்பாங்க, செஞ்சு தரீங்களா, வெட்டிட்டு வந்து தரீங்களா மரம் அப்படின்னு. செயலாட்டி அவங்களே செஞ்சுருவாங்க. இந்த தோட்டம் எத்தனை வருஷமாம்மா நான் இருக்கோம் நம்மக்கிட்ட? 25 வருஷத்துக்கு மேலே தான். அதுக்கு முன்னுக்கு யாருக்கிட்ட இருந்துச்சு? காடு. அப்போ யார் காட்டை வெட்டி தோட்டமாக்குனது? காட்டை வெட்டி 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 நீங்களா? அப்போ தாத்தா இல்லையா? தாத்தா இருந்தாரு, செய்யலை. ஆச்சி இருந்துச்சு, வாழை சோறு போகுது. அப்புறம் நமக்கே சொந்தமாயிடுச்சு இந்த இடம். அள்ளி கொடுத்து தான் வாங்கினோம் அந்த காட்டை. எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க அப்போ? அப்போனா 10,000 ரூபாயா நமக்கு. உரமாக யூஸ் பண்ணுறது என்ன உரம்? உரம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ சாணி, ஆட்டுப்புழுக்க, ஜாதிக எல்லாம் ஒன்றா போட்டு ஊற வச்சு அதுதான் தெரியுது. உங்கள் பேர் என்ன? நீங்கள் தோட்டத்தில் என்ன செய்கிறீங்க? என்ன விளையாடுறீங்க தோட்டத்தில்? அது என்ன பென்? என்ன செய்கிறீங்க விது? என்ன கண்டு? மரவள்ளி கிழங்கா? அது பப்பாளி மரம். எப்படி வளரும் சொல்லுங்க பார்ப்போம். செய்கிறாங்க எந்த நேரமும் கையில் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். பில்லுகளை பிடுங்கி கல்லுகளை பொறுக்கி அதெல்லாம் செஞ்சால் தான் தோட்டம் செய்யலாம். சும்மா போட்டோம் வச்சோம்னு இருந்தால் அது ஒன்றுமே உருப்படி வராது. பில்லு வந்து மூடி பில்லுக்கு தான் இந்த போடுற சாணி உரமெல்லாம் போகும். அதுதான் எந்த நேரமும் இந்த சின்ன பில்லுலாம் இப்போ மழை நேரத்தில் பிடுங்கிக்கிட்டா தான், வெயில் நேரத்தில் பிடுங்க எல்லாரும் இறுகி போயிருக்கும். மழை வந்தால் நீங்கள் வச்சுருக்க கண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடாதா? அடிச்சுக்கிட்டு போடுறதுக்கு தான் காணு போடுறோம் தெரியலையா? அந்த காணு கணக்கு தண்ணி நிற்கும். அடிச்சுக்கிட்டு போகாமல் பெரிய பெரிய காணுகள் வெட்டி போடுறது தான் இந்த. அப்புறம் அதுக்கு போஞ்சி போட்டால் ஆடு தின்றும், குருவி திங்கும். இதுக்கெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பாதுகாப்புக்கு வேலி தான் போடணும். வேலி போட்டு வந்துச்சுன்னா என்ன செய்கிறது? அப்படி சாப்பிட்டா என்ன செய்வீங்க? கவலையாக தான் இருக்கும். வேறு என்ன தான் செய்ய? யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? அதுக்கு எதுவும் செய்ய முடியாதா? அதுக்கு அவங்க வளர்க்குறவங்க தான் அதை தெரிஞ்சுக்கிறணும். நம்ம போயிட்டு அதை அடித்தோம்னா என்ன செய்யும்? பேசுவாங்க, உங்கள்கிட்ட ஆடுகளை அடிக்கிறீங்கன்னு. இது என்னத்தை செய்ய இருக்க மட்டும் வேலைகளை கொஞ்சம் பார்த்து பார்த்து இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கணும்.
அதுக்கு இந்த பில்லுகளை எல்லாம் பிடுங்கி விட்டுட்டு இந்த சாணி உரம் மருந்தை கொஞ்சம் தெளித்து விட்டா கொஞ்சம் நல்லா அழகாக வரும். இந்த நல்லா அழகாக உஜாராக வரும். பில்லு இருந்துச்சுன்னா நம்ம போடுற உரம் பூரா அந்த பில்லு தான் திங்கும். உள்ள எனக்கு சுருக்கு போடுவாங்க, நமக்கு ஏழுமா பொம்பளை ஆளுக்கு. அது போட்டால் போலீஸால் வந்து பிடிப்பாங்க கண்டுட்டாங்கன்னா. அதை முள்ளக்கா ஜீவன் கண்டுட்டா முல்லை எல்லாம் பிடிக்கல தானே. இப்போ இது வந்து இதை செஞ்சுட்டு போகிறதுக்கு நம்ம அவங்க தான் அதுக்கு தகுந்த முடிவை அரசாங்கம் தான் செய்யணும். இப்படி வந்து விவசாயம் செய்கிறவங்களுக்கு இப்படி வந்து செஞ்சுட்டு போகுது. அதுக்கான இதுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இப்போ யார் செஞ்சு கொடுக்குறா? ஒருத்தருமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தேவைக்கு நம்ம தான் வேலை செஞ்சுக்கணும். நீங்கள் போயிட்டு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லலையா? எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி செஞ்சு போயிட்டு ஏஜ் ஆஃபீஸ் எழுதி போய் காட்டுவோன்னு சொல்லிட்டேன். தோட்டத்தை பற்றி மீன் வளர்க்குற திட்டத்துக்கு எல்லாம் அப்படின்னு எழுதி வாங்கினாங்க. அட்ரஸ் எல்லாம் வாங்கி டெலிஃபோன் நம்பர்லாம் வாங்கி நீங்கள் போங்க நாங்கள் வந்து பார்க்குறோம்னு அதோட விட்டுட்டாங்க. வர்றதும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னதான் செய்ய நம்ம. ராபு எப்படிம்மா? ராபு அது இருந்தால் வந்துடுங்க. அது தன்னால் வந்துடும், அது பிரச்சனையே இல்லை. ராபெல்லாம் 45 நாள் தானே. ராபெல்லாம் வந்துடும். ராபெல்லாம் 45 நாளில் வந்துடுமா? 45 நாள் தான் ராபு. கேரட்டு வந்து மண் அணைக்கணும், கலைக்கணும். கேரட்டு கூட வச்சுக்கிறாம தள்ளி வைக்கணும். ஒவ்வொன்றும் விட்டு ஒவ்வொன்றும் கலைச்சி கலைக்கணும். அதுக்கு மண் போட்டு கொடுக்கணும். கிழங்கு வர்ற மாதிரி மண் போட்டு கொடுக்கணும். ஒவ்வொருத்தர் செய்கிறது அப்படியோ எப்படியோ தெரியா. நானும் அப்படி தான் செய்கிறேன். எனக்கு ஆனாம்மா இந்த மரக்கறிலாம் இப்போ நமக்கு பக்கத்தில் உள்ள டவுனில் கொடுத்தா குறைஞ்ச விலைக்கு தானே எடுப்பாங்க. ஆனால் அங்கே விற்கும்போது கூட விற்பாங்க. எவ்வளோத்துக்கு எடுப்பாங்க? நம்மக்கிட்ட எடுத்தா 100 ரூபா 150 ரூபா விலை குறைவுன்னு தான் சொல்லுவாங்க. அதே சாமானத்தை நம்ம அவங்க போய் வேறு இடத்துல விற்றாங்கன்னா அவங்க அப்படியே அதை விட கூட தான் வச்சு விற்பாங்க கடைகளில். நமக்கு லாபம் இருக்காது. எது போஞ்சி ஆடு தின்றுச்சுன்னா திரும்ப வராது.